அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க்காக இருக்கான்னு இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நாம் மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். நாம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ நியூஸோ பேட்டர்னோ எதுவுமே பார்க்கறதில்ல. நம்ம மேக்ஸ் வேல்யூவில் அது சம் ரூலில் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போது மேக்ஸ் தான் மார்க்கெட்டில் இயங்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம தினமும் கொடுத்துட்ருக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. மேக்ஸ் சார்ந்து உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் போய் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அது கற்றுக்கிட்டாலும் அது ஒர்க்காக தான் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறது சேர்த்து தான் சொல்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,300 புட்டு. இன்னைக்கு 0 to 0 கால் ஸ்டூடெண்ட்டும் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்பைரி டேல மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். எப்படி இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆகுன்றது சொல்லியிருக்கோம். எந்த விலையில் வாங்கணும், எந்த விலையில் எக்ஸிட் ஆகணும், அப்படியே டபுள் ஆகும். அது ஏன், எந்த டைமு எல்லாமே நம்ம சொல்லிக்கிறோம். அந்த ரூலை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேங்களா? நம்ம நீங்கள் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,300 புட்டு 148 rupees சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ஃபால் ஆகவும், அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்க, 148 காலையிலே இந்த லைன் தான் போட்டிருக்கோம். இங்கேருந்து மேலே போகும். இதுக்கு மேலே ஏன் போகலை மேக்ஸ்? நாமளே சொல்லியிருக்கோம், ஒரு வேலையில் போனால் அங்கேருந்து திரும்பணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகும். அப்போ இங்கிருந்து திரும்பிடுச்சு. நீங்க யூடியூப் பார்க்குறவங்க 148 இருக்கும்போது மட்டும் டிசிஷன் எடுங்க. இங்க பாருங்க, 148 148 148. ஏன் சிந்திங்க, என்ன மார்க்கெட்ல அங்க ஓப்பன் சொல்றது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா நான் காலையில 8 மணிக்கே வீடியோ போட்டுறோமே, ஏன்? இதை வைத்து நம்ம ஸ்டூடெண்ட் ட்ரேடே பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷனல் டூல் தான், புரிதுங்களா? 1000 பாயிண்ட் ஏறுனா எங்க வரும் அடுத்தது எல்லாமே நம்ம மேக்ஸ் அடிப்படையில் நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் மார்க்கெட் என்ன இருக்கும், இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இறங்க ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே இருந்த உடனே மார்க்கெட் கண்டிப்பாக ஏறி இருக்கும். நான் மார்க்கெட்டை பார்க்காம இங்கே நம்ம சொல்கிறோம். அதனால சிந்திங்க, சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.